நாம பிறக்கும்போதே ஒரு அரசியல்வாதியா தான் பொறக்கிறோம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அட, எடுத்த உடனே இப்படி ஒரு கேள்வியா? இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம குழந்தையா இருக்கும்போது அம்மா அப்பா சிரிச்சா நாமளும் சிரிக்கணும். அவங்க முகம் மாறுனா நாமளும் அமைதியாயிடணும்னு பிறந்த சில நாட்களிலே மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக நாம நடிக்க ஆரம்பிச்சிடுறோம். கண்டிப்பா. அதாவது தற்பாதுகாப்புக்காக அந்த குழந்தை தன்னை மாத்திக்க ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட்லி. நம்மோட நிஜமான முகம் எதுன்னே தெரியாத அளவுக்கு எத்தனையோ முகமூடிகளை மாட்டிட்டு தான் ஒவ்வொரு நாளும் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு அதிர்ச்சியான ஆனா ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு சிந்தனையோட தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடலை தொடங்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆரம்பம். இது விக்யான் பைரவ் தந்த்ரா தொடரோட 28வது பகுதி. 1972லிருந்து 73 வரைக்கும் மும்பைல ஓஷோ நிகழ்த்திய அந்த அற்புதமான உரையாடல்களை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். பாத்தீங்கன்னா, இந்த உரையாடல்களோட மிகப்பெரிய பலமே இது வெறும் தத்துவங்கள பத்தி பேசுறது கிடையாது. பண்டைய தந்திர நூலான விஞ்ஞான் பைரவ் தந்திராவில் உள்ள 112 தியான முறைகளை நேரடி அனுபவமா எப்படி மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் இதுல சொல்றாரு. ஆமா, இது ஒரு தியரியா இல்லாம மனசை தாண்டி விழிப்புணர்வை நேரடியாக உணர்றதுக்கான ஒரு பிராக்டிக்கல் வழிகாட்டி. கரெக்ட். இன்னைக்கு நம்ம தேடலோட நோக்கம் என்னன்னா, நாம தினமும் போட்டுட்டு இருக்கிற இந்த பொய்யான முகங்களுக்கு பின்னால ஒழிஞ்சிருக்கிற அந்த உண்மையான முகம் எது? அதான். அப்புறம் நமக்குள்ள எப்பவுமே இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த உள்ளக ரோபோ, அதாவது இன்னர் ரோபோவை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? வாங்க, எந்தவித முன்முடிவுகளும் இல்லாம ஒரு சாட்சியா மட்டும் நின்னு இந்த தேடலுக்குள்ள இறங்குவோம். சூப்பர். எடுத்த உடனே இந்த முகமூடிகள் பத்தி பேசலாம். வீட்ல ஒரு முகம், ஆபீஸ்ல பாஸ் முன்னாடி ஒரு முகம், நண்பர்கள் கிட்ட ஒரு முகம்னு நாம பல முகங்களை வச்சிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இந்த உலக வாழ்க்கை முழுசும் சலித்து போய் எல்லாவற்றையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள சன்னியாசியா போறாங்களே, அவங்க தங்களோட உண்மையான முகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அங்கதான் நம்ம மனம் நம்மள பெரிய அளவுல ஏமாத்துது. உலகத்தை துறந்துட்டு ஒரு புது அடையாளத்தை, ஒரு சந்நியாசிங்கிற பெயரையும் உடையையும் ஏத்துக்கிறதும் கூட பாத்தீங்க இன்னொரு முகமூடிதான். ஓ, அப்போ சந்நியாசமும் ஒரு முகமூடிதானா? ஆமா. ஒரு பொய்யான முகத்துக்கு எதிரா நான் அப்படி இருக்க மாட்டேன், இப்படிதான் இருப்பேன்னு நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது அது உண்மையா மாறிடாது. அதனாலதான் நீங்க பொறக்கும்போதே அரசியல்வாதியா மாறிடுறீங்கன்னு ஆரம்பத்துல சொன்னீங்க. ஆமா ஆமா. குழந்தை சமூகத்தோட விதிகளுக்கு ஏற்ப தன்னை மாத்திக்கொள்ளும் போதே அதோட ஒரிஜினல் முகம் மறைக்கப்படுது. எந்த உணர்வுகளை சமூகம் ஏத்துக்கலையோ அதை அடக்கி வைக்க பழகுது. அப்போ நிஜமான முகம்னு ஒன்னு கிடையவே கிடையாதா? அதை நாம எப்படிதான் தேடி பிடிப்பது? அதை தேடி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. உண்மையான முகம்ங்கிறது நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க இறந்ததுக்கு அப்புறமும் இருக்கிறது மட்டும்தான். வாவ், கொஞ்சம் ஆழமான கான்செப்ட் இது. ஆமா, அது நம்ம புதுசா அடைய வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அது ஏற்கனவே நம்ம உள்ளதான் இருக்கு. அதை மறைச்சிட்டு இருக்கிற திரைகளை நாம விளக்கினாலே போதும். அப்போ இந்த பொய்யான முகங்களை உருவாக்குறதுக்கு தான் நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. எக்ஸாக்ட்லி. உண்மையான முகமா இருக்க எந்த முயற்சியும் தேவையில்லை. சரி, அந்த திரைகளை எப்படி விளக்குறது? இதோட மெக்கானிசம் என்னவா இருக்கும்? திரைகள்னு நாம இங்க சொல்றது நம்மோட எண்ணங்களை தான். எண்ணங்கள் இல்லாத நிலை, அதாவது தாட்லெஸ் ஸ்டேட் தான் முகமற்ற நிலை. புரியுது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க ஆபீஸ்ல பாஸ் முன்னாடி பணிவா இருக்கணும்னா இவர்தான் பாஸ், இவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடணும். ஆமா, அந்த எண்ணம் தான் பணிவுங்கிற அந்த முகமுடிய உருவாக்குது. கரெக்ட். எண்ணங்களே இல்லாத ஒரு நிலையில, எந்த ஒரு கணிப்போ திட்டமோ இல்லாதப்போ அங்க எந்த முகமும் இருக்க முடியாது. அப்போ அந்த சிந்தனையற்ற நிலையை எப்படி பழகிறது? வானத்துல மேகங்கள் வந்து போற மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள வந்து போயிட்டே தான் இருக்கும். அதான் இயல்பு. ஒரு கோபமான எண்ணம் வரும்போது, அடடா தப்பான எண்ணம் வந்துடுச்சேன்னு நம்ம குற்ற உணர்ச்சி அடையக்கூடாது. அதே மாதிரி ஒரு நல்ல எண்ணம் வரும்போது, ஆஹா நான் இவ்ளோ நல்லவன்னு அது கூட ஒட்டிக்கவும் கூடாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. எந்த தீர்ப்பும் எழுதாம வெறும் சாட்சியா அதை வேடிக்கை பார்க்கணும். எந்த ஒரு எண்ணத்துக்கும் முத்திர குத்தாம அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் தியானத்தோட முதல் படி. ஆனா இத பழகுறது ஏன் நமக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு? அது ஏன் கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிறைய எண்ணங்கள் வர்றதுனாலயா? எனக்கு அப்படிதான் தோணுது. நிறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. இல்ல, உண்மையான காரணம் அது கிடையாது. நம்மோட வாழ்க்கைய முழுவதையுமே ஒரு ரோபோ இயக்கி செல்ற மாதிரி நாம டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ரோபோவா? ஆமா. எழுத்தாளர் காலின் வில்சன் இத இன்னர் ரோபோ அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த ரோபோ தான் நம்ம விழிப்புணர்வா இருக்க விடாம தடுக்குது. ஓ, அந்த பழக்க வழக்கங்கள் பத்தி சொல்றீங்களா? இப்போ நாம புதுசா ஒரு கார் ஓட்ட கத்துக்கிறோம்னு வச்சுப்போம்.
ஆமா, அந்த உதாரணத்தை வச்சு சொல்லுங்க. முதல் நாள் ஸ்டியரிங்ல கை வைக்கும்போது நம்ம முழு கவனமும் அங்கதான் இருக்கும். எப்போ கியர் மாத்தணும், எப்போ பிரேக் அடிக்கணும்னு ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட இருப்போம். ஆனா 1 மாசம் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டோ இல்ல எஃப்எம்ல பாட்டு கேட்டுட்டோ ரொம்ப சாதாரணமா ஆட்டோமேட்டிக்கா கார் ஓட்டுவோம். ஏன்னா அந்த திறமை இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ரோபோ கிட்ட, அதாவது உங்களோட ஆழ்மன பழக்கத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுடுச்சு. அப்போ அன்றாட வாழ்க்கையில பல வேலைகளை நம்ம சுலபமா செய்யணும்னா இந்த ரோபோ நமக்கு கண்டிப்பா தேவைதானே? நிச்சயமா தேவை. நாம நடக்கும்போது ஒவ்வொரு அடியா யோசிச்சு எடுத்து வச்சா வாழ்க்கைய வாழவே முடியாது. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, எங்க ஆரம்பிக்குது? இந்த ரோபோ நம்மோட எமோஷன்ஸ், அதாவது உணர்வுகளையும் தன்னோட கண்ட்ரோல்ல எடுக்கும்போது தான். ஒரு நிமிஷம் இருங்க. உணர்வுகளை ரோபோ எப்படி கண்ட்ரோல் பண்ணும்? என்னோட கோபம் இல்ல என் குடும்பத்து மேல நான் காட்டுற அன்பு, இது எல்லாமே என்னோட ஒரிஜினல் எமோஷன்ஸ் தானே? அதுதான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். இதுவும் ரோபோவோட வேலைன்னு சொன்னா அப்ப வாழ்க்கையில நாம காட்டுற அன்பே பொய் தானா? இது கேட்கறதுக்கே கொஞ்சம் திகிலா இருக்கு. கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதுதான் உண்மை. நீங்க உங்க மனைவியிடமோ கணவனிடமோ பல வருஷங்களா நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆமா, சொல்வோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த வார்த்தை உங்க இதயத்திலிருந்து வராது. அது உங்க நினைவுகள்ல இருந்து ஒரு கிராமபோன் ரெக்கார்ட் பிளே ஆகுற மாதிரி அந்த ரோபோ கிட்ட இருந்து தான் வரும். அட கடவுளே! ஏன்னா நீங்க அப்படி சொல்ல பழகிட்டீங்க. கோபமும் அதே மாதிரி தான். யாராவது உங்களை விமர்சனம் செஞ்சா உடனே கோபப்படணும்னு உங்க ரோபோவுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் கோபப்படக்கூடாதுன்னு 1000 முறை முடிவு பண்ணாலும் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது நம்ம அறியாமலேயே கோபம் வெடிக்குது. எக்ஸாக்ட்லி. வாவ்! இது ரொம்ப ஆழமான உண்மை. இந்த ரோபோ நம்மளோட உணர்வுகளை எப்படி ஹைஜாக் பண்ணுதுன்னு இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா. சரி, ஒருத்தர் என்னை கோபப்படுத்தும் போது என் விழிப்புணர்வை வச்சு அந்த ரோபோவை நான் எப்படி நிறுத்துறது? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அது நீங்க செய்யவே கூடாத ஒரு விஷயம். ஏன்? நான் விழிப்புணர்வா இருக்கக்கூடாதா? கோபம், காமம், அதீத பயம் மாதிரி ரொம்ப அழுத்தமான உணர்வுகள் வரும்போது அந்த ரோபோவை உங்களால எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது. அப்படியா? ஏன்னா அந்த உணர்வுகளை எப்படி கையாளணும்னு பல வருஷங்களா அந்த ரோபோ ட்ரெயின் ஆயிருக்கு. உங்களை விட அது ரொம்ப பலசாலி. ஓஹோ! அந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகள்ல நீங்க விழிப்புணர்வோட இருக்க முயற்சி பண்றது தற்கொலைக்கு சமம். ரோபோ உங்களை ஈஸியா ஓவர்டேக் பண்ணிடும். அப்போ அந்த ரோபோ கிட்ட இருந்து கண்ட்ரோலை எப்படிதான் நம்ம திரும்ப வாங்குறது? எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ரொம்ப சாதாரண விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல ரோபோக்கு பெரிய வேலை இல்லையோ அங்கிருந்து விழிப்புணர்வா பழகுங்க. உதாரணமா? ஒரு சிகரெட் பிடிப்பது, தண்ணி குடிப்பது, நடப்பது, சாப்பிடுவது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான செயல்கள். இதுல நீங்க விழிப்புணர்வா செயல்படும்போது ரோபோ உங்களை எதிர்க்காது. இத நான் இப்போ கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன். இப்ப நீங்க உங்க கையை ஏதோ ஒரு காரணத்துக்காக உயர்த்துறீங்கன்னு வச்சுப்போம். அது உங்களை அறியாமலே ரொம்ப இயந்திரத்தனமா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா இப்போ உங்க முழு கவனத்தையும் உங்க கையின் மீது குவித்து ஒவ்வொரு தசை அசைவையும் உணர்ந்து மிக மெதுவா உங்க கையை உயர்த்தி பாருங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்களோட அந்த விழிப்புணர்வு கைக்குள்ள பாயும் போதே உங்க மனசுக்குள்ள எண்ணங்கள் குறைஞ்சு ஒரு ஆழமான அமைதி வரத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. ஜென் துறவிகள் இததான் தங்களோட வாழ்க்கை முறையாவே வச்சிருக்காங்க. ஓ, அவங்க இத பிராக்டிஸ் பண்றாங்களா? ஆமா. அவங்க கிட்ட போய் உங்க தியானம் என்ன அப்படின்னு கேட்டா, பசிக்கும்போது சாப்பிடுவேன், தூக்கம் வரும்போது தூங்குவேன் அப்படின்னு சொல்வாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா ஒரு சாதாரண மனிதனோட ரோபோ தான் சாப்பிடுது, ரோபோ தான் தூங்குது. நம்ம சாப்பிடும்போது செல்போன் பார்க்கறோம், நாளைக்கு ஆபீஸ்ல என்ன நடக்கும்னு யோசிக்கிறோம். உண்மைதான். ஆனா ஒரு ஜென் துறவி சாப்பிடும்போது அந்த உணவுல முழுமையா இருக்கிறார். அங்க எந்த ரோபோவுக்கும் இடமில்ல. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. கேளுங்க. இந்த ரோபோ நம்ம கோவத்தையும் மத்த உணர்வுகளையும் கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம நிஜமான உணர்வுகள் எல்லாம் எங்க போகுது? ரொம்ப நல்ல கேள்வி. சமூகத்துக்காகவோ குடும்பத்துக்காகவோ பகல்ல நம்ம காட்ட முடியாத அந்த ஒரிஜினல் எமோஷன்ஸ் உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி தேங்கிட்டு இருக்குமே, அதை நம்ம அடக்கி வைக்கும்போது என்ன நடக்கும்? அப்படி உள்ளே தேங்குற உணர்வுகள் தான் இரவுல கனவுகளா உருவெடுக்குது. கனவுகளா? ஆமா. பகல்ல நீங்க ஒருத்தரை அடிக்கணும்னு நினைச்சு சமூகத்துக்காக சிரிச்சுக்கிட்டு விட்டுதீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி கனவுல கண்டிப்பா அவரை நீங்க கொலை செஞ்சிருப்பீங்க. Oh my God. இது ஒரு உணர்வு வடிகால், கத்தார்சிஸ்னு சொல்லுவாங்க. நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் தூக்கம் இல்லாம கூட கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்துடலாம்.
ஓகே. ஆனா கனவுகள் காண விடாம தடுத்தா அடுத்த சில வாரங்கள்லயே அவன் முழு பைத்தியமா மாறிடுவான். ஏன்னா உள்ள அடக்கி வச்ச குப்பையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த சமூகம் நமக்குள்ள கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி சுவர்களை எழுப்பி நம்மள ஒரு கைதி மாதிரி அடைச்சு வச்சிருக்கு. ஆமா, டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வால்ஸ். நாம ஒழுக்கம், கலாச்சாரங்கிற பேர்ல நம்ம உணர்வுகளை அடக்கி அடக்கி ஒரு எரிமலை மேல உட்கார்ந்துக்கு இருக்கோம். இதுல இருந்து தப்பிக்க தான் ஓஷோ அந்த கயாட்டிக் தியானம் மற்றும் கயாட்டிக் இசையை பரிந்துரைக்கிறாரா? எக்ஸாக்ட்லி. கயாட்டிக் இசை ஏன் வேலை செய்யுதுன்னா, சாதாரணமா ஒரு மெலடி பாட்டு கேட்கும்போது நம்ம மூளை அதுல இருக்கிற தாளத்தை, கிராமரை, அமைப்ப ரசிக்குது. ஆமா, நம்ம மூளைக்கு லாஜிக் பிடிக்கும். மூளைங்கிறது தர்க்கத்தின் அடிப்படையில செயல்படுறது. ஆனா ஒரு கயாட்டிக் மியூசிக், அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட தாளமும் இல்லாத ஒரு குழப்பமான பைத்தியக்காரத்தனமான இசை ஒலிக்கும்போது நம்ம மூளையால அதை கணிச்சு கட்டுப்படுத்த முடியாது. லாஜிக் அங்கே செயலிழந்துடும். கரெக்ட். அந்த நேரத்துல தான் உள்ள அடக்கி வச்சிருக்கிற அந்த மிருகத்தனமான குழப்பமான உணர்வுகள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம உடைச்சுக்கிட்டு வெளியே வருது. இது உடலுக்கும் மனசுக்கும் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கொடுக்குது. இது மேற்கத்திய பாப் இசைக்கும் பொருந்துதுன்னு இந்த உரையாடல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அது ரொம்ப ஆழமான பார்வை. பல நூற்றாண்டுகளா மத அமைப்புகள், குறிப்பா மேற்கத்திய நாடுகள்ல பாலியல் உணர்வுகளை ரொம்ப தீவிரமா அடக்கி வச்சிருந்தாங்க. அந்த அடக்கப்பட்ட உணர்வுகளுக்கு ஒரு வடிகாலாகத்தான் அங்க பாப் இசையும் அது சார்ந்த நடனங்களும் இவ்வளவு பிரபலமாச்சு. கண்டிப்பா. சமூகம் எதை அடக்க நினைக்குதோ அது வேற ஒரு ரூபத்துல விஸ்வரூபம் எடுக்கும். உண்மைதான். அதுக்காக சமூகத்தை விட்டு ஓடி போறதோ இல்ல சமூகத்துக்கு எதிரா கோஷமிடுறதோ உண்மையான புரட்சி கிடையாது. ஆமா, இப்போ ஹிப்பிகள் மாதிரி. கரெக்ட். ஹிப்பிகள் சமூகத்தோட விதிகளுக்கு எதிரா வாழ்ந்தாங்க. சமூகம் முடி வெட்ட சொன்னா அவங்க முடி வளர்த்தாங்க, சுத்தமா இருக்க சொன்னா அழுக்கா இருந்தாங்க. ஆனா இது உண்மையான சுதந்திரமா? இல்ல. ஏன்னா அவங்க இன்னமும் அந்த சமூக அமைப்பு என்ன சொல்லுதோ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் தான் செய்யறாங்க. எக்ஸாக்ட்லி. ஒருவேளை அந்த சமூகம் காணாம போயிட்டா இவங்களுக்கு எதிர்த்து போராட எதுவுமே இருக்காது. இவங்களும் காணாம போயிடுவாங்க. அப்போ உண்மையான தியானி, உண்மையான சுதந்திரவாதி எப்படி இருப்பான்? உண்மையான தியானி சமூகத்தை தனக்குள்ளிருந்து முழுசா தூக்கி எரிஞ்சிடுவான். அவன் மறுபடியும் ஒரு குழந்தைய போல அப்பாவித்தனமா தூய்மையா மாறிடுவான். வாவ். அவன் காட்டுக்கு போக மாட்டான், சமூகத்துக்குள்ளே தான் இருப்பான். ஆனா ஒரு நாடக மேடையில ஒரு நடிகன் எப்படி முழு விழிப்புணர்வோட தன் கதாபாத்திரத்தை நடிக்கிறானோ அப்படி இந்த வாழ்க்கையை ஒரு விளையாட்டா அணுகுவான். அவன் சமூகத்தோட விதிகளுக்கு கட்டுப்பட்டவன் மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவன் தொட்டுணர முடியாத ஒரு பெரிய சுதந்திரத்தில் இருப்பான். ஆமா. ஒருவன் எப்போ இப்படி சமூகத்தின் கட்டுப்பாடுகளை உடைச்சு குழந்தையா மாறி விழிப்புணர்வோட இருக்கானோ அப்போதான் அவன் ஒரு குருவிடம் தீட்சை பெற தகுதியாகிறான் அப்படின்னு ஒரு பெரிய டாபிக் இப்போ ஓபன் ஆகுது. இது ரொம்ப முக்கியமான பகுதி. தீட்சா அப்படிங்கிறது காதுல ஏதோ ஒரு மந்திரத்தை ரகசியமா சொல்றது மட்டும்தானா? இல்லவே இல்ல. தீஷண என்பது ஒரு ஆற்றல் பரிமாற்றம், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம். ஓகே. தண்ணீர் எப்பவுமே மலையின் உச்சியிலிருந்து பள்ளத்தாக்க நோக்கி தான் பாயும். அதே மாதிரி பேரானந்தத்தின் உச்சியில் இருக்கிற குருவிடமிருந்து சீடனுக்கு அந்த ஆற்றல் பாய்கிறது. ஆனா இங்க ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கு. ஆமா, 2 மலை உச்சிகளுக்கு நடுவுல தண்ணி பாய முடியாது. அப்போ ஆற்றல் பாயணும்னா சீடன் தன்னை ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி தாழ்த்தி கொள்ளணும் இல்லையா? கரெக்ட். எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு முழுமையான சரணடைதல் தேவை. டோட்டல் சரண்டர். மிகச்சரியான புரிதல். சரணடைதல் என்பது 99% கூட இருக்க முடியாது. அது 100% முழுமையாக இருக்கணும். 1% ஈகோ இருந்தா கூட உங்களோட ஈகோ கொஞ்சம் இருந்தாலும் அது உங்களை ஒரு மலையுச்சியா மாத்திடும். குருவோட ஆற்றல் உங்களை சேராது. இந்த இடத்துல கௌதம புத்தரோட உறவினரான ஆனந்தாவோட கதையை நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். இது கேட்கறவங்க மனச ரொம்ப பிசைகிற ஒரு கதை. நிச்சயமா, சொல்லுங்க. ஆனந்தா புத்தரோட மூத்த ஒன்றுவிட்ட சகோதரர். அவர் 40 வருஷங்கள் புத்தரோட நிழலாகவே வாழ்ந்தார். 40 வருஷமா? ஆமா. புத்தர் எங்கு சென்றாலும் கூடவே தூங்கினார், கூடவே நடந்தார். ஆனாலும் புத்தர் உயிரோடு இருக்கும் வரை ஆனந்தாவால் ஞானம் அடைய முடியவில்லை. 40 வருஷம் பகவான் கூடவே இருந்தும் ஏன் முக்தி கிடைக்கல? அதுக்கு காரணம் அவர் சீடனா மாறுறதுக்கு முன்னாடி போட்ட சில நிபந்தனைகள் தான். அந்த நிபந்தனைகள் தான் அவரோட ஈகோ. ஆமா. ஆனந்தா புத்தர்கிட்ட சீடனா சேர்றதுக்கு முன்னாடி சொல்றார், இப்போ நான் உனக்கு மூத்த சகோதரன், நான் சொல்றத நீ கேப்ப. ஆனா நான் சீடனாயிட்டா நீ சொல்றத நான் கேட்கணும். ஓஹோ. அதனால சீடனாவதற்கு முன்னாடி என்னோட 3 நிபந்தனைகளை நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றார். என்ன நிபந்தனைகள் அது? முதல் நிபந்தனை, நான் எப்போதுமே உன்னுடன் தான் இருப்பேன். என்னை உன்னை விட்டு போகச் சொல்லக்கூடாது.
இரண்டாவது, நான் யாரையாவது உன்னிடம் அழைத்து வந்தா நீ அவர்கள பார்க்க மறுக்கக்கூடாது. மூன்றாவது நிபந்தனை என்னன்னா, நான் யாருக்காவது தீட்சை கொடுக்க சொன்னா நீ கண்டிப்பா கொடுக்கணும். பாத்தீங்கன்னா இது கேக்குறதுக்கு ரொம்ப அன்பான நிபந்தனைகள் மாதிரி தெரியலாம். ஆமா, அன்பு மாதிரி தான் தெரியும். ஆனா நான் சீடனா இருந்தாலும் எனக்கு சில அதிகாரங்கள் வேணும், நான் சாதாரண சீடன் கிடையாது அப்படிங்கிற அந்த மிக மிக நுட்பமான ஈகோ தான் அது. எக்ஸாக்ட்லி. புத்தரும் இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே அதுக்கு சம்மதிச்சார். ஆனா அந்த ஒரு சிறிய ஈகோ அவர் ஒரு பள்ளத்தாக்க மாறுறதை தடுத்து 40 வருஷமா அந்த ஆற்றல் பரிமாற்றத்தை நிறுத்திடுச்சு. ரொம்ப வருத்தமான விஷயம்தான். அப்புறம் எப்படி அவருக்கு ஞானம் கிடைச்சது? புத்தர் இறந்ததுக்கு அப்புறம் ஞானம் அடைந்தவர்கள் எல்லாரும் புத்தரோட போதனைகளை தொகுக்க ஒரு மாநாட நடத்துறாங்க. ஓகே. ஆனா 40 வருஷம் புத்தர் கூடவே இருந்த ஆனந்தாவ நீ இன்னும் ஞானம் அடையலேன்னு சொல்லி அந்த அறைக்கு வெளியே நிறுத்தி கதவை மூடிடுறாங்க. அந்த மூடிய கதவுக்கு வெளியே ஆனந்தா 24 மணி நேரமும் அழுது கொண்டே இருந்தார். தான் போட்ட அந்த நிபந்தனைகள் அவருக்கு நினைவுக்கு வருது. அந்த ஈகோ உடைஞ்ச சுக்கு நூறாகிற அந்த வினாடியே கதவுக்கு வெளியிலேயே அவருக்கு ஞானோதயம் கிடைக்குது. வாவ்! குரு உடலளவில இல்லைன்னாலும் முழுமையான சரணடைதல் இருந்தா முக்தி சாத்தியம் என்பதை இது எவ்ளோ அழகா காட்டுது. ரொம்ப அற்புதமான கதை இது. சரி, இந்த தீட்சையின் போது குரு ஒரு மந்திரத்தை சீடனுக்கு கொடுக்கறாரு இல்லையா? அது ஏன் ரகசியமா வச்சுக்கணும்னு ஓஷோ ஒரு சயின்டிபிக் விளக்கம் தராரு. ஆமா, மந்திரம் என்பது வெறும் வார்த்தைகள் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட பூட்டுக்காக குருவால் பிரத்யேகமாக உருவாக்கப்படும் ஒரு திறவுகோல். அதாவது ஒரு சாவி மாதிரி. ஆமா, ஒவ்வொரு மனிதனோட உள்ளமைப்பும் ஒரு தனித்துவமான பூட்டு. குரு தன் ஆற்றலால் சீடனுக்குள் நுழைந்து அவனது உள்ளிசையை உணர்ந்து அதுக்கேத்த ஒரு ஒலிய மந்திரமா கொடுக்கறாரு. அப்போ அந்த மந்திரத்தை நான் என் நண்பர்கிட்ட சொன்னா என்ன ஆகும்? அது பெரிய ஆபத்துல முடியும். ஏன்? ஏன்னா அந்த திறவுகோல் மத்தவங்களோட பூட்டுக்கு பொருந்தாது. தவறான சாவிய வச்சு பூட்டை திறக்க முயன்றா அந்த பூட்டே உடைஞ்சு போகலாம் அல்லது பழுதாகலாம். அட, இது தெரியாம போச்சே. அது மட்டும் இல்லாம ஒரு ரகசியத்தை நீங்க எந்த அளவுக்கு வெளியே சொல்லாம உங்களுக்குள்ளேயே பாதுகாத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்க மனசோட அடி ஆழத்துக்கு வேர்விடும். அதை வெளியே சொல்லிட்டீங்கன்னா அது வெறும் காத்துல போற வார்த்தையா மாறிடும். இத பத்தி மாரா அப்படிங்கிறவரோட கதை ஒண்ணு இந்த சோர்ஸ்ல வருது. சொல்லுங்க. மாரா தம் குருவிடம் மந்திரம் பெற்று அதை உசுறு போனாலும் ரகசியமா வைப்பதாக சத்தியம் செய்றார். பல வருஷங்கள் போகுது. ஒரு நாள் கனவுல குருவே நேரா வந்து உன் மந்திரம் என்ன சொல்லு அப்படின்னு கேக்குறார். குருவே வந்து கேட்டாரா? ஆமா. ஆனா மாரா கனவுல கூட அதை சொல்ல மறுக்கிறார். முழிச்சு பார்த்த உடனே மாராவுக்கு ஒரே பயம். ஒருவேளை என்றாவது ஒரு நாள் அசதியில தூங்கும்போது கனவுல யார் கேட்டாவது மந்திரத்தை உளறிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல அவர் தூங்குறதையே பல நாட்களா இருத்திடுறார். ஓ மை காட்! ஒரு சத்தியத்தை கனவுல கூட காக்கக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வு ஒருத்தருக்கு இருந்தா அந்த மந்திரம் அவருக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு நினைச்சு பாருங்க. உண்மைதான். நம்ம மைண்ட் எப்ப பார்த்தாலும் எதையாவது யாரிடமாவது சொல்ல துடிச்சிட்டே இருக்கும். சொல்லிப்புட்டா ஒரு பாரம் இறங்கிடும்னு நம்ம நினைப்போம். ஆமா, யார்கிட்டயாவது ஷேர் பண்ணினும் தோணும். ஆனா மந்திரத்தை அப்படி ஈஸியா வெளியே கொட்டி விடக்கூடாது. அந்த அழுத்தத்தை உங்களுக்குள்ளேயே வளர விடணும். அப்பதான் அது என்றோ ஒரு நாள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சரியான பூட்டை திறக்கும். ரொம்ப ஆழமான பயணம் இது. இன்னைக்கு உரையாடல் முழுவதுமே நம்ம முகத்துல ஒட்டி இருக்கிற பொய்யான முகமூடிகள், நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த ஆட்டோமேட்டிக் ரோபோ, சமூகத்துக்காக நாம அடக்கி வைக்கும் உணர்வுகள் கனவுகளா வெடிக்கிறது, அந்த கேயாட்டிக் இசையோட பின்னணி. ஈகோ இல்லாத முழுமையான சரணடைதல், மந்திரத்தோட ரகசியம்னு பல விஷயங்களை நாம தொட்டு பார்த்திருக்கோம். விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏதோ கண்ண மூடி உட்கார்ந்துட்டு பண்ற சடங்கு இல்ல. அது நாம மூச்சு விடுற ஒவ்வொரு கணமும் வாழ வேண்டிய ஒரு லைஃப் ஸ்டைல் என்பதை இந்த ஆதாரங்கள் ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கு. ஆமா, இந்த விழிப்புணர்வு இல்லாத வரைக்கும் நாம எல்லாருமே சமூகத்தோட விதிகளால் இயக்கப்படுற வெறும் இயந்திரங்கள் தான். அந்த இயந்திர தன்மையிலிருந்து விடுபட்டு மறுபடியும் ஒரு குழந்தையா மலர்ந்து முழுமையான மனிதனா மாறுறதுதான் உண்மையான தேடல். இதைவிட சிறப்பா இந்த தேடலை நிறைவு செய்யவே முடியாது. ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனா உண்மையாகவே நீங்க விழிப்புடன் கேட்கிறீர்களா? அல்லது உங்கள் உள்ளே இருக்கும் ரோபோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதா? பேசுற என்னையும் கேட்கிற உங்களையும் கவனிக்கும் மூன்றாவது புள்ளியாக, அதாவது த விட்னஸாக நீங்கள் மாறும்போது உங்களின் உண்மையான முகத்தை நோக்கிய முதல் அடியை எடுத்து வைக்கிறீர்கள். சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். ஆமா,
உங்களோட சிறு ஆதரவும் ரொம்ப முக்கியம். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மீண்டும் அடுத்த ஆழமான தேடலில் சந்திப்போம். மனப்பூர்வமான நன்றி.